சார் பொதுவா கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, ஆன்மான்னு சொல்றாங்க இல்லையா? தீய சக்திகள். இதெல்லாம் நிஜமா? அது மாதிரி தானே உடம்புல உயிர் போச்சுன்னா அதே தானே நடக்குது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, டிரான்சாக்ஷன் பண்றோம், சாட் பண்றோம், பேசுறோம், கூகுள் பண்றோம், எல்லாமே பண்றோம். திடீர்னு ஒரே செகண்ட்ல நம்ம என்ன ஆயிரோம்னா, இல்லாம போயிடுறோம். அப்போ ஒருவேளை அந்த கான்ஷியஸ் இந்த உடம்பு ஒர்க் ஆக போச்சுன்னா, வேற ஒரு உடம்பு எடுத்துக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் கொண்டு போய் ஒரு அமேசான் காட்டுல பிறந்திருந்தோம்னா, நேரம் ஏதாச்சும் ஒரு ஊக்கு எடுத்துட்டு ஓடிருப்பேன். ஏதாச்சும் ஒரு எறும்பு முன்னால ஓடிட்டு இருந்திருப்பேன். இந்த ஊர்ல பிறந்து இப்படி பண்றதுனால நம்ம 2 பேரும் உட்காந்து பேசியிருக்கோம். சரி, அப்ப ஆன்மா இருக்கு, அவன் கோமால இருக்கிறான், அவனால ஒண்ணும் செய்ய முடியல. ஏன் ஒண்ணும் செய்ய முடியலன்னா, இந்த உடலை இயக்குவதற்கான சக்தி அந்த ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு லூப் கட்டாயிருக்கு. எனவே ஆன்மா என்பது இந்த ஆவி, பேய், பிசாசு எல்லாமே கம்பர். மனிதனுடைய பயம். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ராஜநாடி திரு க. பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார் பொதுவா கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, ஆன்மான்னு சொல்றாங்க இல்லையா? தீய சக்திகள். இதெல்லாம் நிஜமாவே இருக்கா? ஆன்மாங்கிறது தீய சக்தி இல்ல. நீங்களும் இது ஆன்மா இறந்து போன அவங்களுடைய ஆன்மாவோட பேய், கம்யூனிகேட். ஆவிலாம் சொல்றீங்க. ஓகே, கிளியர். இப்ப ஒரு லேப்டாப் யூஸ் பண்றோம். லேப்டாப்ல டிரான்சாக்ஷன் பண்றோம். பணம் டிரான்சாக்ஷன் பண்றோம். உடனே போயிருது. ஒரு வீடியோ கால் பேசுறோம், ஜூம் மீட்டிங் பேசுறோம், நம்ம நினைச்சதெல்லாம் செய்யறோம், ஒரு ஷெட்யூல் போட்டு வைக்கிறோம், அதாவே ஒர்க் பண்ணிக்குது. திடீர்னு பேட்டரி வேர் கட் ஆயிருது. ஓகேங்களா? இது வரைக்கும் ஒர்க்கிங்ல இருந்துச்சு இல்லைங்களா? அந்த ஒர்க்கிங் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்டஸ் இப்போ என்னாச்சு? அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும்ல. அது எங்க போச்சு? எங்க போச்சு? நான் கேட்கறது புரியுதா? புரியுது. என்ன வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுல்ல, அது மாதிரி தானே உடம்புல உயிர் போச்சுன்னா அதே தானே நடக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், சாட் பண்ணுறோம், பேசுகிறோம், கூகுள் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். திடீர்னு ஒரே செகண்டில் நம்ம என்ன ஆயிரோம்னா, இல்லாமல் போயிடுறோம். இதே மாதிரி தானே சிஸ்டமும் ஆகுது. ஓகே. அப்போ சிஸ்டம் மாதிரி நம்மளும் என்ன ஆகுனா சடவுன் ஆயிடும். சடவுன் ஆனே அந்த ஒர்க்கிங் அப்படிங்கிறது அங்கே அந்த ஒர்க்கிங் இப்போ என்னாச்சு? அதுக்குள்ளே இருந்தது ஒர்க் ஆகிட்டு இருந்தது, இப்போ என்னாச்சு? இப்போ ஒர்க்கிங்கிறது என்னது? இப்போ நம்மளுக்கு அதே தான் நடக்குது. ஆமாம்ல. இப்போ ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, இன்ன வரைக்கும் டிரான்சாக்ஷன் அதான் பண்ணுச்சு. பணம் நான் கொண்டுலாம் போய் கொடுக்கல, அடிச்சு விட்டு என்ட்ரி கொடுத்தேன், சர்ன்னு பணம் போயிடுச்சு. எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அது பேட்டரி போனே சீன் போயிடுச்சுன்ற மாதிரி இது ஒரு கான்சியஸ். இப்போ இது மாதிரி நம்மளுக்குள்ளேயும் ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இந்த ஒர்க்கிங் கண்டிஷன் ஒர்க் ஆகிறதுக்காகத்தான் இது மிஷின். இந்த மிஷின் தான் நம்ம உடம்புங்கிறது ஒரு மிஷின். ஓகேங்களா? அந்த மிஷின் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது என்ன ஆகாதுன்னா ஒர்க் ஆகாது. இல்லைன்னா அந்த மிஷின் ஒர்க் பண்ணக்கூடிய கண்டிஷனை தாண்டிடுச்சுன்னா ஒர்க் ஆகாது. அப்போ உள்ள ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கிங்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த ஒர்க்கிங் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆன்மா. ஓகே. அவ்வளோதான். அப்போ ஒருவேளை அந்த கான்சியஸ் இந்த உடம்பு ஒர்க் ஆக போச்சுன்னா வேற ஒரு உடம்பு எடுத்துக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ இந்த உடம்பை மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆன்மாவனுடைய வேலை. ஓகேங்களா? அப்போ இந்த ஆன்மா என்பது தன்னுடைய அனுபவத்துக்காக இறைவனுடைய இல்லைனா இயற்கையினுடைய இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தினுடைய உதவியோட அடுத்தடுத்த உடல் எடுத்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்குது. இது ஏதோ ஒரு ப்ராசஸ்க்காக செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இது பிறவி கடன், நம்ம செஞ்ச பாவம், கர்மா, வினை, கண்மம், ஆணவம், மாயை, இந்த மும்மலங்கள் சேர்ந்து ஆன்மாவிலிருந்து ஒதுக்குனது திருப்பி இறைவனை போய் சேரணும்னு சொல்லி நிறைய கான்செப்ட் இதுக்குள்ள மாறி மாறி இருக்கு. அப்போ முகமதியத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இம்மை என்னக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்ம என்னென்ன தப்புலாம் பண்றோம், என்னென்ன நல்லதான் செய்யறோம்னு சொல்லி மறுமையில ஒரு இடத்துல நிப்பாட்டி இறைவன் நம்மள்ட்ட கேள்வி கேட்பாரு, அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லுது. கிறிஸ்தவன் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இப்போ நல்லது செஞ்சோம்னா சொர்க்கத்துக்கு போவோம், கெட்ட செஞ்சா நரகத்துக்கு போவோங்குது. இங்க ஹிந்துஸ்குள்ளேயுமே நரகம்ன்றது இருந்தாலும் கூட அடுத்து பிறவின்னு ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ நரகத்தில் போய் என்ன செய்ய போறோம்? பிறவின்னு அடுத்து ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த அடுத்த பிறவி போற வரைக்கும் இந்த நரகத்தில் இருப்போம்னு ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் பொதுவாக ஹிந்துஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆன்மா வெளியேறணுன்னே அடுத்த உடல் எடுக்கிற வரைக்கும் அடுத்த உடல் அதுக்கான உடலை ரெடி பண்ணிட்டு அடுத்த உடலுக்கு போயிட்டு அது அதனுடைய ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த உடல் எதற்காக அப்படின்னு சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது ஒரு மிஷின். ஓகேங்களா? இந்த உடல்ல நம்ம இப்போ இந்த இடத்துல நான் உட்காந்து பேசணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன வேணும்னா, பேசுறதுக்கு சிந்திக்கிறதுக்கு மூளை வேணும். இந்த பேசுறதுக்கான மொழியை நான் இந்த மூளை பயிற்சி செஞ்சிருக்கணும். எதுவுமே அதான் வராது, பயிற்சி செஞ்சிருக்கணும். நான் மொழியை பயிற்சி செஞ்சிருக்கணும். இந்த இதை பேசுறதுக்கான புத்தகங்களை படிச்சு வச்சிருக்கணும். அப்போ இந்த உடல்ல நான் எதை அனுபவப்படுகிறேனோ அதுதான் என்னுடைய அறிவு. என்னுடைய ஆன்மாவுடைய அறிவு இங்கே இல்லை. ஆனால் ஆன்மா என்ன செய்யும்னா, அந்த அறிவு இருக்கிறது போல இடத்துல என்னை படைக்கும். என்னை கொண்டு போய் ஒரு அமேசான் காட்டில் பிறந்திருந்தோம்னா நேரம் ஏதாச்சும் ஒரு ஊக்கு எடுத்துட்டு ஓடிருப்பேன், ஏதாச்சும் ஒரு எறும்பு நாள் ஓடிட்டு இருந்திருப்பேன். இந்த ஊர்ல பிறந்து இப்படி பண்றதுனால நம்ம 2 பேரும் உட்காந்து பேசியிருக்கோம். அப்ப எனது ஆன்மாவுடைய அறிவுக்கு தகுந்தது போல என்னுடைய ஆன்மா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிறக்கும். ஓகேங்களா? அப்ப அது பிறக்கிறப்ப டிசைன் ஆகி தான் பிறக்கும். ஆனா இந்த டிசைன் எப்படிங்கிறது, நான் இந்த இடத்துல பயிற்சி எடுத்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்தா தான் எனக்கு இந்த அனுபவம். ஓகேங்களா? இந்த வாழ்க்கையை இந்த இடத்துல வாழணுன்றது ஆன்மா டிசைட் பண்ணி பிறக்க வச்சதுக்கு அப்புறமா நான் பயிற்சி எடுக்கிறேன்.
அப்போ நான் வந்து நடக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கிறேன், பேசுறதுக்கு பயிற்சி எடுக்கிறேன், கையை பயிற்சி எடுக்கிறேன். அப்போ நான் ஒரு பொருளை தூக்கி வைக்கணும்னா நான் அதுக்கு பயிற்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த உடம்பு. அப்போ நான் தூக்கி வைக்கிறப்ப இந்த உடம்பு எனக்கு உதவுது. இந்த உடம்பு இல்லாட்டினா என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்லுங்க. இந்த உடம்பு என்ன? இப்போ நான் ஒருத்தனுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருது. அவன் போன வருஷம் வரைக்கும் அப்படியே தான் இருக்க முடியும். அப்படியே என்ன ஒரு தோணுனாலும் அப்படியே கோமால தான் இருக்கிறான் இல்லைங்களா? அவன் என்ன செய்வான்? எதுவுமே செய்யல. சரி, அப்போ ஆன்மா இருக்கு, அவன் கோமால இருக்கிறான், அவனால ஒன்றும் செய்ய முடியல. ஏன் ஒன்றும் செய்ய முடியலன்னா இந்த உடலை இயக்குவதற்கான சக்தி அந்த சக்தி ஆன்மாவுக்கு இல்ல. ஏதோ ஒரு இடத்துல ஒரு லூப் கட் ஆயிருக்கு. ஓகே. அப்போ இந்த ஆன்மா வந்து யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு நிறைய கண்ட்ரோல் ஆன்மா வச்சுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நாதம், பிந்து, இந்த உடல் இயக்கக்கூடிய இந்த பிரம்ம தத்துவம், விஷ்ணு தத்துவம், சிவ தத்துவம் எல்லாத்தையும் அந்த ஆன்மா கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சம் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. இது வந்து ஆட்டோ சிஸ்டமா இயங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த சிஸ்டத்தில் எங்கேயாச்சும் ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா இயங்காது. அப்போ ஒருத்தன் வந்து இந்த பக்கமா ஸ்ட்ரோக் வந்தவன் என்ன செய்வான்? நடக்க முடியாது. அப்போ உடல் இருக்கு, உடம்பு இயக்கக்கூடிய நரம்புகள் இருக்கு, ஆனா அதுக்கான இயக்கங்கள் இல்லைங்கிறப்ப அவனால இயங்க முடியாது. அதனால என்ன செய்ய முடியாது? கை கால் அசைக்க முடியாது. அப்ப ஒரு ஆவிக்கு இதெல்லாம் இருக்கா? அப்ப எப்படி சேரலாம் ஆட்டுது? ஆமா, ஏன் ஆட்டுது? சரி, அது வந்து திரைப்படங்கள் கட்டமைச்சிருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு கட்டமைப்பு. எதுவுமே அப்ப இது வந்து இந்த கரணங்கள், அந்த கரணங்கள், இந்திரியங்கள், இது மாதிரி மொத்தம் 96 கருவிகளை கொண்டு நம்மளுடைய உடம்பை வந்து இந்த ஆன்மா இயக்கிட்டு இருக்கு. இந்த ஆன்மாவை இயக்கி இந்த ஆன்மா வந்து ஏதோ ஒரு அனுபவப்படுது. இங்க ஏதோ ஒரு வேலையா வந்திருக்கு. கொடைக்கானலுக்கு நம்ம எதுக்கு போறோம்? சுத்தி பார்க்க போறோம். அந்த மாதிரி இந்த ஆன்மா வந்து இங்க ஏதோ ஒரு பர்பஸா வந்திருக்கு. ஓகே. அப்போ கொடைக்கானலில் போய் ஒரு 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 புல்லட் வாடகைக்கு எடுக்கிறோம். வாடகைக்கு எடுத்துட்டு அப்படி செமையா அப்படியே ஜாலியாக அதுக்கு ஒரு ரூட் மேப் போட்டுவிட்டு ஜிபிஎஸ் போட்டுவிட்டு செமையாக என்ஜாய் பண்ணி சுற்றி வரோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த புல்லட் மாதிரி இந்த உடம்பு, இந்த ஆன்மா வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வந்து இந்த புல்லட்டை வாடகைக்கு எடுத்துட்டு சுற்றி பார்க்குது. வேலை முடிஞ்சோடனே புல்லட்டை தூக்கி போட்டு அது பாட்டுக்கு கிளம்பி போயிடுது. அது மாதிரி இந்த உடம்பு விட்டு போயிடுது. அவ்வளோதான். அப்போ உடம்பை விட்டு போன ஆன்மாவுக்கு இங்கே திருப்பி வரதுக்கான வேலை இல்லை. ஒருவேளை நான் திருப்பி கொடைக்கானலுக்கு போய் ட்ராவல் பண்ண என்ன செய்யணும்? ஒரு புல்லட் வாடகைக்கு எடுக்கணும், இல்லைன்னா ஒரு எக்ஸல் சூப்பரோ சைக்கிளோ வாடகைக்கு எடுக்கணும். எதுவுமே இல்லாமல் எப்படி என்னால் போக முடியாது. அப்போ இந்த ஆன்மா என்பது உடல் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. எனவே இந்த ஆவியா வந்து செய்யறது, அப்படியே சூட்சமாக வந்து செய்யலாம், ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேங்களா? இந்த உடம்பு இருந்தால் தான். அப்படி உடம்பு இல்லாமல் செய்யறதா இருந்தால் எதுக்கு இறைவன் உடம்பை படைக்கிறாரு? நம்ம எல்லாமே ஆன்மாவே இருந்து ஈங்கிட்டு போயிடலாம் இல்லையா? எதுக்கு இந்த உடம்பு, எதுக்கு இந்த சிந்தனை, எதுக்கு இந்த ஓகேங்களா இந்த எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு மிஷின்லாம் ஆஃப் பண்ணி போட்டு ஜாலியாக இருக்கனால இறைவன் எதுக்கு கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னா இப்படிலாம் இருந்தால் தான் நம்மளால இயங்க முடியும். எனவே ஆன்மா என்பது இந்த ஆவி, பேய், பிசாசு எல்லாமே வந்து ஹம்பக், மனிதனுடைய பயம். மனிதன் வந்து ஒருத்தர் செத்ததுக்கு அப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இதை பற்றி 1000 கதைகள் இருக்கு. அப்போ ஒருத்தன் சுடுகாட்டில் ஒருத்தனை நம்ம கூடயே வாழ்ந்த ஒருத்தனை திடீர்னு செத்து போயிட்டான். அவனை கொண்டு போய் சுடுகாட்டில் எரிச்சிட்டு வரோம், கேள்விகளோடய வரோம். சரிங்களா? இப்போ என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து என்னுடைய 12 வயசில் இறந்துட்டார். எனக்கு என்ன கேள்வினா, திருப்பி வந்து அவர் கேட்டார்னா எங்கே போய் அவர் எங்கே அனுப்பிச்சேன்னு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும். இது வரைக்கும் அந்த கேள்வி இருக்குது. வந்து கேட்டார்னா நான் எங்கடா போனேன், எதுக்குடா எனக்கு கேட்கலன்னு சொல்லி கேட்பாருன்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் பயம். அவர் கேட்டால் என்ன சொல்கிறதுன்ற பயம், கேள்வி எனக்குள்ள இருந்துட்டு. அப்போ எனக்கு அது ஒரு சைல்டிஷான சிந்தனை தானே. அப்போ இந்த உயிர் காலியானதுக்கு அப்புறமா இந்த உயிர் எங்கே போச்சு, திருப்பி வருமா? இல்லைன்னா எங்கள் அப்பாவுடைய அந்த இத்தனை நாள் வரைக்கும் அவருக்கு 1000 ஆசைகள், கனவுகள், என்னை எப்படி வளர்க்கணும், இந்த வாழ்க்கையில் எப்படி வாழணும், நான் எப்படி வீடு கட்டணும், நாளைக்கு வேலைக்கு என்ன போகணும், இந்த ஆஃபீஸர்கிட்ட என்ன பேசணும், இந்த ஸ்வீட் எவ்வளோ வாங்கணும், மாத சம்பளத்தை எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு ஆள் இப்போ எங்கே போனார் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அதில் ஒரு விடையே இல்லை. அப்போ விடை இல்லாத போது இது நம்மளுக்கு பயத்தையும் ஏற்படுத்துது. திருப்பி அந்த ஆள் வந்துட்டா என்ன பண்ணுறது? இதில் வந்து அந்த ஆள் வந்த ஆள் சும்மா இருக்க மாட்டார், நம்மளை குழப்புவார், நம்மளை எல்லாத்தையும் கையை காலை வெட்டிடுவார், தின்னுடுவாருன்னு சொல்லி நம்ம ஆளு குழப்பி வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது. அப்படிலாம் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, செய்யவும் முடியாது. அப்படி செய்யறதுக்கான காரணங்கள் அவங்கள்ட்ட இல்லை. அவங்களுக்கு பாடின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பாடி இல்லாத போது அவங்க எப்படி இயங்குவாங்க? ஓகேங்களா? அப்போ கையே இல்லாத போது என்ன எப்படி பிடிச்சி இழுப்பாங்க? எதுவுமே செய்ய முடியாது அவங்களால. அப்போ ஒரு பாத்திரத்தை தள்ளி விடுறது, ஏன் பேய் பாத்திரத்தை தான் தள்ளி விடுமா? மேலே படியிலேருந்து டொங் தள்ளி விடுறது. சிலை, அது வெள்ளை கலர் சிலையாக தான் ஆட்டும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்லி பொம்பளை பேய் தான் வருது. எங்கேயாச்சும் ஆம்பளை பேய் பார்த்துருக்கீங்களா? அப்போ பொம்பளை தான் பேயா சுற்றுவாங்க போல. செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆணிலம், ஆண் பால் பெண் பால், அதே ட்ரெஸ்ஸோட. அதுவும் எந்த ஊர் பேயா இருந்தாலும் பேண்ட் சட்டை போட்டு வராது, வெள்ளை கலர் சேலை தான் கட்டி வரும் இல்லைங்களா? அப்போ அவன் எந்த ஊர், இப்போ மலேசியாவில் போய் படம் எடுத்தாங்க, அங்கேயும் அதே வெள்ளை கலர் சேலையோட தான் அந்த பேய் வந்துச்சுன்ற மாதிரி. இது வந்து நம்பிக்கை தானே தவிர அது உண்மை இல்லை. எனவே ஆன்மா என்பது நம்மளும் ஆன்மா தான். நம்ம ஒரு ப்ராசஸில் வரோம், முடிச்சதுக்கப்புறம் வெளியேறிட்டு அதுக்கு தகுந்த உடலை நம்ம எடுத்துகிட்டு வேற ஒரு உலகத்துக்கோ வேற ஒரு உயிருக்கோ போயிடுறோம். இது வந்து என்ன சொல்கிறோம், 4 வகை பாவங்கள், மனதால், உடலால், வாக்கினால், எண்ணத்தினால் நம்ம செய்த பாவங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஜென்மங்கள் இருக்குன்னு ஒரு துறை சொல்லுது. ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு அடுத்து எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் தீர்ப்பு தான், இறுதி தீர்ப்பு தான் உங்களுக்கு. அந்த நாள் ஒரு நாள் வரும், அந்த நாள் இறைவன் உங்களை நிப்பாட்டி கேள்வி வைப்பாருன்னு ஒரு மார்க்கம் சொல்லுது. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு ப்ராசஸ்க்காக வந்திருக்கிறோம். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி நம்ம இந்த இடத்துக்கு வரவே
முடியாது. அதனால தான் வந்து மானிடாய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லி ஔவையார் சொல்றாங்க. இதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த மனித பிறப்பை வந்து ரொம்ப உயர்வா பேசுறாங்க. இதுல வந்து நம்ம சிந்திக்க முடியும், பேச முடியும். அப்ப இந்த மனித பிறப்பை பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு ஆன்மாவுக்கு அப்ப என்னன்னா இந்த ஆன்மாங்கிறது வந்து ஒரு ஒரு பேட்டரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள நம்ம எவ்வளவு ஃபுல் சார்ஜ் ஏத்தி விடுறோமோ, இப்ப நம்ம ஊருக்கு போறோம். ஊருக்கு போறப்ப காலைல எந்திரிச்சு பாக்குறோம் 3% தான் இருக்கு. எப்படி இருக்கும்? நிறைய தூரம் டிராவல் பண்ணணும், மனசு கஷ்டம், வேதனையா ஆயிரும். வேண்டா பிறந்தோன்னு ஆயிரும் அந்த செல்போன்ல சார்ஜ் இல்லாதனால. அப்ப செல்போன் சார்ஜ் மாதிரி நம்ம ஆன்மா சார்ஜ் இல்லாம செத்து போயிட்டோம்னா, அப்ப நம்ம உயிர் இருக்கும்போதே, இந்த உடல் இருக்கும்போது, இந்த அறிவு இருக்கும்போது ஆன்மாவை ஃபுல்லா சார்ஜ் ஏத்திருங்க. அப்ப இன்னும் நிறைய தூரம் நம்ம போகணும். வேற இப்ப நாயாவோ மாடாவோ பன்னியாவோ பிறந்தா சார்ஜ் ஏறாது. இதுல மட்டும் தான் ஏறும். ஏன்னா நம்மளுக்கு இதுல தான் அறிவு சிந்தனைகள் வருது. அப்ப நம்ம எல்லா அனுபவங்களையும் பெற்று அதனால தான் தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, பக்திக்கு போங்க, அங்க கோயிலுக்கு போங்கன்னு சொல்றது காரணம் இது சார்ஜ் ஏறுறது. ஆன்மா வந்து புண்ணியங்களை சேர்த்துட்டே இருக்கும், பாவங்களையும் சேர்க்கும். இப்போ ரெண்டையுமே அனுபவிக்க போகுது. அப்போ என்னன்னா இதுக்குள்ள சார்ஜ் ஏற்றுக்கிறது அந்த அந்த மனித பிறப்பு பிறக்கும்போது எல்லாத்தையுமே சரி பண்றத விட நம்ம என்ன செஞ்சிடறோம்னா இந்த செல்போனுக்கு சார்ஜ் ஏற்றுறதை விட்டுட்டு நம்ம அந்த வாழ்க்கைக்கு சார்ஜ் ஏற்றுறோம். ஓகே. இப்போ நம்ம என்னோட ஆன்மாவுக்காக தான் நான் வாழ்றேன்றதை மறந்து இந்த இந்த உடம்பை நான் சந்தோஷப்படுத்துறது, இந்த உடம்புக்கு பொண்டாட்டி தேடுறது, இந்த உடம்புக்கு வந்து கார் தேடுறது, இந்த உடம்புக்கு வீடு தேடுறதுன்னு சொல்லி இந்த ஆன்மாவுக்கான விஷயத்த மறந்துடுறேன் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனா நீங்க ஆன்மாவுக்கான விஷயத்தை தேடி இந்த வாழ்க்கையை வீணடிச்சுருவோமோன்னு ஒரு பயத்தினால நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அதை இப்போ எனக்கு தோணுது, ஒரு ஒரு கல்யாணம் இல்லாம ஒரு ஒரு சன்னியாசியா பிரம்மச்சாரியா இருந்து இந்த இறைவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம்னு தோணுது. ஆனா நம்ம ஆசை விட மாட்டேது இல்லைங்களா? எப்படியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம், அது ரொம்ப முக்கியம். அதை டாஸ்க்கை முடிச்சுட்டு இதுக்கு வரலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த டாஸ்க் முடியறதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சிருது. ஏன்னா ஆன்மா என்பது நம்மளுக்குள்ள கூடிய கான்சியஸ்ன்றது உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றாங்க. கான்சியஸ்ன்ற வார்த்தை இது இல்லை. கான்சியஸ் உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த எண்ணம், அந்த அந்த எண்ணம்ன்றது கூட மனதனுடையது. இது வந்து உள்ள நான் அப்படிங்கக்கூடிய உணர்வு. இந்த உணர்வு அப்படி டிராவல் ஆகிட்டே வருது. இந்த உணர்வையுமே வந்து நம்ம நேரடியாக ஆன்மா உணராது. அப்போ அறிவினால் உணர வேண்டும். அறிவுக்கும் மனசுக்கு இப்போ நம்ம மனசு தான் பேசிக்கிட்டு இருக்கு. அறிவுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அறிவுங்கிறது வந்து அது கடந்தது. அப்போ சித்தம் தான் அறிவுன்னு சொல்றாங்க. சித்தம் வந்து என்னன்னா கலெக்ட் பண்ணி சரியானது தவறான சேர்த்து வைக்குதுங்கிறாங்க. அதுக்குள்ள போய் சிந்திக்கணும். நம்ம மனதளவில் தான் சிந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம பேசலாம் மனசு தான். அப்போ இதுக்கு பின்னால் அறிவுல போய் என்னைக்கு பேசுறோமோ அந்த அறிவு தான் ஆன்மாவை உணரும்னு சொல்றாங்க. அதுவும் எப்பயாவது தான் உணரும்னு சொல்றாங்க. அதனால தான் தியானம் பண்ணுங்க, ஆன்மீகத்துக்கு போங்க, நல்லது செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஆன்மா என்பது பேயாலாம் வராது, வந்து நல்லது கெட்டதெல்லாம் செய்யாது. அதே மாதிரி செத்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலும் செத்தவங்கள்ட்ட போய் வேண்டுனாலும் எதுவுமே நடக்காது. நம்மளுக்கு ஒரு பயம், செத்தவன் திருப்பி வந்துருவானோன்னு பயம். அதனாலதான் வந்து வராதரான்னு சொல்லி நம்ம இப்போ பூஜையெல்லாம் பண்றோம். அது யாரும் வரலாம் மாட்டாங்க. வந்தாலும் இப்போ வந்து பிறந்தா தான் என்னவா இல்லைங்களா? அது இப்போ பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து வந்து குடும்பத்துக்குள்ள செத்தவங்க ஃபோட்டோலாம் வைக்கக்கூடாதுன்ற நம்பிக்கை வேற இல்லைங்களா? இப்போ என்னோட அப்பா இறந்து போயிட்டாருன்னா எங்க அப்பா ஃபோட்டோ வைக்கிறது அப்படி என்ன ஒரு குறை இல்லைங்களா? அப்போ என்னுடைய ஊரெல்லாம் எல்லா இடத்துலையுமே பெரியார் ஃபோட்டோ, கலைஞர் ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோவும் வைக்கிறோம்ல, விவேகானந்தர் ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோ வைக்கிறோம். அவங்களாம் உயிரோடையா இருக்கிறாங்க? செத்து எவனோ செத்து போன ஃபோட்டோ வைக்கிறதுக்கு எங்க அப்பா செத்து போன ஃபோட்டோ வச்சா எனக்கு என்னன்ற மாதிரி மக்களை குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களும் இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு செத்தவங்க போட்டாலாம் செத்தவங்க போட்டாலும் தான் நல்லா இருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய வீடுகள்ல பெருசா போட்டோ நம்ம படம் பார்ப்போம். ஒரு பெரிய ஜமீன்தார் வருவாரு, ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து பூ தூக்கி அவங்க அப்பா சிலை மேல போடுவாரு. அவங்க அப்பா இப்படி மீசையெல்லாம் வச்சுட்டு நிற்பாரு இல்லைங்களா? அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல அவங்க செத்தவன் போட்ட தானே வச்சு கும்பிடுறாங்க. அவன் நல்லா தானே இருக்கிறான். இப்போ என்னன்னா இவங்க மக்களை குழப்பி ஜோசிகாரங்களும் சேர்ந்து குழப்பறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆன்மா வந்து உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது, ஆவி கிவி வராது. அப்படி ஆவி வர மாதிரி தான் என்ன கூப்பிட்டுக்குங்க, நான் வேணா ஹெல்ப்புக்கு வரேன். அப்படிலாம் ஒன்றும் பேய் ஆவி கிவி எதுவும் கிடையாது. இருக்கிறதுல மிகப்பெரிய பேய் நம்ம தான். பணப்பேய், ஆசை பேய், எல்லாமே நம்ம தான். இந்த எண்ணங்கள் தான் நம்மளுக்குள்ள பேயா இருக்குதே தவிர வேற எதுவும் இல்லை. ஆன்மா என்பது நம்ம செத்ததுக்கு அப்புறமா அது அடுத்த உடல் எடுக்க போயிடும். நீங்க அதுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அது வெயிட் பண்ணாது. அது அதனுடைய வேலையை பார்த்துட்டு போகும். அது மட்டும் இல்லாம ஆன்மாவுக்கு இந்த உடல் தான் நான்ற உணர்வு இருக்காது. அது சோழியை முடிச்சுட்டு கிளம்பி போயிடும். அது வேற உடலை தேடி போயிடும். அப்ப ஆன்மா வந்து இந்த உடல் நான் அப்படிங்கக்கூடிய கான்சியஸ் வந்து இந்த மூளை தான் வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மூளையில இருந்து ஆன்மா வெளியேறதுக்கு அப்புறம் இந்த மூளைக்குள்ளதான் அந்த பதிவு இருக்கும். மூளை இயக்கிறதுக்கு பேட்டரி இல்லாத போது இந்த மூளை டெட் செல், அவ்வளவுதான். இப்ப நானும் எனது எண்ணங்களும் என்னுடைய அறிவும் என்னுடைய எல்லாமே என்னோட சேர்ந்து செத்து போயிடும். அப்ப எஸ்பிபி நல்லா பாடுறாரு, செத்து போயிட்டாரு, யாரு பாடுறது? அவ்வளவுதான். பாடுறதுக்கு ஆன்லைன் முடிச்சுட்டு போக வேண்டியதான். அப்ப அவர் ஜோலி முடிஞ்சு அவ்வளவுதான். அது மாதிரி எல்லா ஆன்மாக்களும் அதுக்குள்ள இருக்கும்போது அந்த உடல் என்ன பயிற்சி எடுத்துருக்கிறதோ, அப்ப எஸ்பிபி பிறக்கிறப்பே அவர் பிறந்தாரான்றது தெரியல, ஆனா அந்த உடல் பயிற்சி எடுத்ததுனாலதான் அவர் பாடினார் இல்லைங்களா? அதுமாதிரி அந்த உடல் என்ன பயிற்சி எடுத்துருக்குதோ அந்த உடல் இருக்க வரைக்கும் அனுபவிக்கலாம். அந்த உடல் என்ன சிந்திக்குதோ அது உடல் இருக்க வரைக்கும் சிந்திக்கலாம். அந்த உடல் எந்த உறவுல இருக்கோ அந்த உடல் இருக்க வரைக்கும் உறவுல இருக்கலாம். அந்த உடலை விட்டதுக்கு பிறகு ஆன்மாவுக்கு இந்த உடல்களுடைய அனுபவங்களும் உறவுகளும் எண்ணங்களும் பயிற்சிகளும் திறமைகளும் எதுவும் அந்த ஆன்மாவுக்கு இருக்க போறது இல்லை. ஆனால் அந்த ஆன்மா எல்லாத்தையும் அனுபவ பொருளாக எடுத்துட்டு போகும்னு சொல்றாங்க. இதெல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கையில் வச்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நான் வந்து ஒரு இடத்துல படிக்கிறேன்,
படிச்சுட்டு இப்போ ஆன்மா வந்து என்ன செய்யணும், 12th படிக்குது, 10th படிக்குது, 11th படிக்குது, 12th படிக்கிறப்ப செத்து போச்சு. ஆனால் 12th படிச்ச ஆன்மா அடுத்து காலேஜில் போய் சேரும், அதுக்கு தகுந்த உடம்பு எடுத்துக்கும் போய். ஓகே, ஓகேங்களா? அப்போ அது திருப்பி ஜீரோலேருந்து படிக்காது. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த உடம்புக்குள்ளே கற்றுக்கிட்டே இருக்கும். கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜில் போய் அடுத்த உடம்பு அது தேர்ந்தெடுத்துக்கும். அப்போ அதுக்கு அந்த கெப்பாசிட்டி எப்படி வருதுன்னா இயற்கையாகவே வருது. அப்போ எல்லாமே ஆன்மா ஆன்மாவுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஆன்மா வந்து ப்ராசஸ் படி தான் வர முடியும். அப்போ இந்த உடம்புல எனக்கு எவ்வளோ அனுபவங்கள் இருந்தது, எவ்வளோ பயிற்சிகள் எடுத்து வந்திருக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய ஆன்மாவுக்குள்ள எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை வச்சுட்டு தான் அடுத்த உடலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றாங்க, அவங்க நினைக்கிறாங்க அவங்களோட ஆசையினால சேர்றாங்க. ஆனால் அவங்கள ஆசைப்பட வைக்கிறது இந்த ஆன்மாக்கள் தான். இந்த ஆன்மாக்கள் வந்து தன்னை பிறக்க வைக்கிறதுக்காக எவனாச்சும் ஒருத்தன் 2 வயசு சேர்த்து விட்டு பிறந்துடும். ஓகேங்களா? இந்த குடும்பத்தில் தான் பிறக்கணும்னு சொல்லி அந்த ஆன்மாக்களுக்கு தெரியும். அந்த ஆன்மாக்களும் 10,000 கோடி 30,000 கோடி ஆன்மாக்கள் போராடும். அதில் ஒரே ஒரு ஆன்மா தான் ஜெயிச்சு வெளியே வரும். மீதி எல்லா ஆன்மாக்களும் இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு உடம்புக்குள்ள போய் போராடும். அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஆசைகளை ஏற்படுத்தி இந்த பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டு இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இக்னைட் பண்ணுறாங்களே அந்த நம்ம ஆட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த அணு உலைகளில் இதே மாதிரி தான் ஒரே ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணி விட்டாங்கன்னா அதாவே ஆட்டோ ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். ஒன்றை வெடிக்க விட்டோம்னா, ஒரு அணு உடச்சி விட்டோம்னா அந்த அணு அடுத்தடுத்த அணுவை உடைக்குன்ற மாதிரி எவனோ ஒருத்தன் ஒரு அணு உடச்சி விட்டான், ஆன்மாங்கிற அணுவை, அது உடஞ்சிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது என்னன்னா, இது வந்து பேயா வர்றது பிசாசா வர்றதுலாம் எதுவுமே வராதுங்க. நம்ம தான் அந்த பேய். இப்போ நம்ம இப்போ உள்ளே இருக்கிறது என்ன நினைக்கிறீங்க? இப்போ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டோன்னு எவ்வளோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது உள்ள இல்லைங்களா? நம்ம எவ்வளோ பெரிய வேதி குண்டு தெரியுங்களா? நம்ம உள்ள வந்து அவ்வளோ கெமிக்கல் இருக்குது, அவ்வளோ உயிரினங்கள் நம்மளுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு பெரிய ஒரு கெமிக்கல், ஒரு ஆசிட் மாதிரி நம்ம எவனை தொட்டாலும் கண்டமாயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம பெரிய ஒரு லேபு. நம்ம இந்த லேபை தூக்கிட்டு அலையிறது ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த பெரிய லேப் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆன்மா எப்போ இந்த உடலை விட்டு போகணுன்றது விதி. அதை விட்டு ஒரு செகண்டில் போயிடுச்சுன்னா அந்த வேதிப்பொருள் என்ன திருப்பி கிரியேட் பண்ணாது, திருப்பி என்ன டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த உடம்பு அழிக்கணும், அது இந்த உடம்பு அழிக்காம இதை பாதுகாக்க முடியாது உடம்புனால. அப்போ என்னதுன்னா, இந்த ஆன்மா இயங்குற வரைக்கும் இந்த உடம்பு பத்திரமா பாதுகாத்துக்கும். ஆன்மா வெளியேறின செகண்ட்ல இந்த உடம்பு அழிக்க ஆரம்பிச்சிடும் இந்த உடம்பு இல்லைங்களா? அப்போ இது ஒரு பெரிய சிஸ்டம் தானே தவிர இதில் வந்து பேய் பிசாசு எல்லாம் வந்து நம்மளுடைய பயத்தினால் பேசுறது. செத்து போனவன்லாம் நம்ம நல்லவன் தானே, நிச்சயமா நம்மள மாதிரி ஆளு தானே, அவன் எப்படி திருப்பி பேயா வருவான்? நம்மளுடைய கற்பனைக்கும் நம்மளுடைய பயத்துக்கும் நம்மளே அறியாம கொடுத்துருக்க ஒரு பேய். அவ்வளவுதான். அப்படி பேய வந்தா எங்க அப்பா தானே வருவாரு, வந்துட்டு போட்டுமே. வீட்டுல அவருக்கு ஒரு படத்துல கனகராஜ் சரக்கு அடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் வச்சு தனியாட்டம்ல அவனுக்கு ஒன்று வச்சு எனக்கு ஒன்று வச்சுன்னு சொல்லி அவன் பேர்ல இவன் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்க வேண்டியதான்ற மாதிரி ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இந்த பேய் பிசாசெல்லாம் நம்மளுடைய இயலாமைனாலும் அறியாமைனாலும் வருது. இப்போ ஒருவேளை அப்படி இருக்குதுன்னு நம்பினா, இப்போ எங்க அப்பாவுக்கு நான் ஏதாச்சும் தர்ப்பணம் செய்யணும்னா என்ன செய்யணும், எங்க அப்பா வயசு இருக்கக்கூடிய யாருக்காச்சும் ஏதாச்சும் வேட்டி சட்டை துணிமணி எடுத்து கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அவ்வளவுதான். ரொம்பலாம் போட்டு குழப்பி தலை. எங்க அப்பா எங்க திருப்பி வரவே மாட்டார். அப்படி வரதா இருந்தா அவருக்கு நான் ஏன் தர்ப்பணம் கொடுத்து அவர் அனுப்பணும், திருப்பி கூப்பிட்டு வந்துருவேன்ல. நான் எத்தனை நாள் இழந்திருக்கிறேன் அவர் இல்லைங்களா? அப்புறம் எதுக்கு நான் அவரை போய் திருப்பி அனுப்பிச்சிட்டே இருக்கணும், திருப்பி வாங்கன்னு கூப்பிட வேண்டியதான். எனவே இது வந்து நம்பிக்கை, அவ்வளவுதானே தவிர பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆன்மா என்பது பியூரா நம்ம தான் ஆன்மா, நம்ம தான் அடுத்தடுத்து டிராவல் பண்ண போறோம். ஒருவேளை பேயின் வச்சா இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு பேயின் பேர் வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இதே மாதிரி நம்ம 4 பேருக்கு வச்சிருக்கிறோம் பேர், வேற ஒன்றும் இல்லை. அப்படி 6 நாளையும் பேயினால நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.